திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் சாகசம். பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மாணவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் புலம்பல். எப்போது நிரந்தர தீர்வு என்று பஸ்ஸில் பயணம் செய்யும் பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி சாலையில் உள்ளது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த மாணவர்கள் அருகில் உள்ள சந்தன வேணுகோபாலபுரம், அருங்குளம், சிவடா போன்ற பகுதிகளில் இருந்து அரசு பேருந்தில் திருத்தணி அரசு பள்ளிக்கு மேற்கொண்ட பள்ளிக்கு வருகின்றனர். இப்படி வரும் மாணவர்கள் மாணவிகள் அதிகம் உள்ள பேருந்துகளில் ஏறுவதும், அந்த பேருந்துகளில் ஏறும் வழியில் இறங்கும் வழியிலும் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு சாகசம் செய்வது, பேருந்து பின்னால் ஓடி வருவது போன்ற சாகசங்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை காணாமல் போனதாக பஸ்ஸில் பயணம் செய்யும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேலும் இந்த பஸ்ஸில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர்கள் இந்த மாணவர்களால் கடும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும், இந்த மாணவர்கள் தவறி விழுந்து உயிர் போகும் சூழல் அல்லது கை கால்கள் போகும் சூழ்நிலை ஏற்பட்டால் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோர்கள் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மாணவர்கள் நாங்கள் கூறியும் சிறிதும் பெரிதுபடுத்தாமல் பேருந்துக்கு பின்னால் ஓடி வருவது, பேருந்தில் உள்ளவர்களுக்கு கொச்சையான வார்த்தைகளை கூறி கிண்டல் செய்வது, பஸ் படிக்கட்டில் சாகசம் செய்வது போன்ற காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு இந்த பஸ்ஸில் படிக்கட்டுகளில் கதவுகள் ஏற்படுத்த வேண்டும். இதற்கு தமிழக அரசு போக்குவரத்து துறை உடனடி நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்கள் உயிர் போகும் சூழ்நிலையை தடுக்க வேண்டும். நடத்துனர், ஓட்டுநர் ஆகியோர்களின் மன உளைச்சலை குறைக்க வேண்டும் என்று பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இல்லையென்றால் உடனடியாக காவல்துறை இந்த மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிக்கு சென்று நேரடியாக அறிவுறுத்த வேண்டும். பயணம் செய்யும் மாணவர்கள் பெற்றோர்களை அழைத்து இவர்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.